சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த பிரமிளா என்ற பெண் 2000ல ஒருவரை கொலை செய்ததாக இந்திய தண்டனை சட்டம் 34 படியும் செக்ஷன் 302 படியும் கொலை குற்றத்திற்கு ஆயுள் தண்டனைன்ற மாதிரி பல்ராம்பூர் குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து 2010ல சத்தீஸ்கர் ஹைகோர்ட்ல அந்த பெண் அப்பீல் போயிருக்காங்க. இதை விசாரிச்ச நீதிபதிகள் சரியான முறையில் தானே தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து அந்த பெண் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போயிருக்காங்க. அந்த பெண் சைடுல ஆர்கியூ பண்ணும்போது, அந்த கொலை செய்யும் போது எனக்கு 17 வயசு தான் ஆச்சு, அப்ப நான் ஜோயினர்ன்ற மாதிரி, அதாவது சிறார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு சின்ன வயசுல திருமணம் செய்யப்பட்டு என் கணவன் மூலம் கொடுமை தாங்க முடியாம கொலை பண்ணி நான் அந்த வருஷத்துல எனக்கு 17 வயசு தான் ஆச்சுன்ற மாதிரி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 22 ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி சிறாராக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க முடியாது. 18 வயசோட அவங்களோட தண்டனை பூர்த்தி ஆகிவிடுன்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்குங்க. இதை குறித்து அவங்களோட ஸ்கூல் சர்டிபிகேட்ல பாக்குற போது அவங்களுக்கு 17 வயசு தான்ற மாதிரி உறுதி செய்யப்பட்டு விடுதலையும் செய்யப்பட்டிருக்காங்க. ஒழுங்கா விசாரிக்காம தீர்ப்பு கொடுத்த செஷன் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்க கமல்